ஆமா வந்துட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா நாங்க கொடைக்கானல் போய்கிட்டு இருக்கோம். போன வீடியோல கொடைக்கானல் கீழே வத்தலகுண்டுல வந்து வீடியோ முடிச்சிருப்பேன். இப்போ கொடைக்கானல் மலைக்கு மேல ஏற போறோங்க. இங்க பாருங்க, பூப்பாறை 67 கிலோமீட்டர் போட்டிருக்கு. பட் கொடைக்கானலுக்கு ரூட் போடலையா. ஸோ கார்ல தான் போயிட்டு இருக்கோம். நானும் கும்பு, அப்புறம் அந்த நம்ம ஜெர்மன் அண்ணன் புவி சங்கர், அருமையான பேரு. பட் ஆனால் எனக்கு பெங்களூர் அண்ணன் ஜெர்மன் அண்ணன் தான் பேர் இருக்கு. ஸோ நாங்கள் 3 பேரும் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போய்கிட்டு இருக்கோம். போய்கிட்டே இருக்கோம், போகிறோம், போய்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு கிளம்பணும். இப்போ மணி 4:45 ஆகுது. 12 மணி நேரமாக கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோங்க. அதுவும் காரில் எங்கெங்கேயோ சுற்றி என்னென்னமோ பண்ணி அது பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அட்வென்ச்சராக போய்கிட்டு இருக்கு. இதே அட்வென்ச்சரோட வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏற போகிறோம். காய்ஸ், நல்ல அழகான அருமையான வெயிலான கொடைக்கானலை பார்த்துட்டு இருக்கியா? ஐயோ ஐயோ, அடிக்கிற வெயிலில் அவன் வீட்டில் ஏசியை போட்டு 22 இல்லாச்சு 18 ஏசியை போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பான். நாங்கள் இங்கே பாருங்க கொடைக்கானலில் குளிர்தான்னு சொல்லி பார்க்க போய்கிட்டு இருக்கோம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மலை ஏறுறதுக்கு முன்னாடி பயிரெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம், போகிற வழியில் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு தென்னந்தோப்பு கிடச்சிது. அதில் தம்பி வந்து ஒதுக்குப்புறமாக ஒதுங்கினாப்புல. நான் வந்து ஒன் டாய்லெட் மட்டும் போனேன். எய்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா கவிஞர் தோட்டம் அப்படின்னு போட்டிருந்துச்சு. என்னென்னு போய் கவிஞர் தோட்டம்னு போட்டிருக்கேன். எந்த கவிஞரோட தோட்டம் அப்படின்னு போய் கேட்டால் வைரமுத்தோட தோட்டமாங்க. பயங்கர பெரிய பங்களாவாக இருக்குது. வைரமுத்து பங்களாங்கிறாங்க. இங்கேருந்து அங்கே வரைக்கும் இருக்குது. உள்ள பெருசாக இருக்குது. தலைவர் நல்லா பாடி சம்பாதிச்ச மாதிரி அவர் எழுதி சம்பாதிச்சிருக்கிறார் எல்லாரும். ஏன்னா நம்ம ட்ரீமுக்கெல்லாம் இது சின்னதுதான் பாருங்க. அடுத்த 10 நாள் கழிஞ்சா இதுனேக்காலும் பெரிய வீடு, இதோட பெரிய காட்டு. ஆமா, நமக்கு உலகமே வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா? அப்படிதானே? ஆமா ஆமா. கொடைக்கானல் வன உயிரின சரணாலயம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மக்களே. ஞான் இந்த ஐபோன்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கான். நல்ல மேல ஏற ஏற அப்படியே நமக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கொடைக்கானல் மலை தெரியும். கும்பு, டீ எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா. அந்த பொண்ணுகிட்ட என்ன பண்ணிட்டு இருந்த கடலை போட்டுட்டு? எது பண்ண? அதே பொண்ணுகிட்ட போட்டோ எடுத்துட்டு கலைச்சு விட்டுட்டு இருந்திய. நான் கலைச்சு நானு அரைஞ்சு நாங்கள இந்த ரெண்டு பிரேம கல்யாணம் ஆன ஆளுகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன வயசு இருக்க பாப்பா இருக்காங்க. ஆமா ஆமா. எந்த அதுக்கு அது ஆண்டியா? எல்லா பிள்ளைகள்ட்ட கதை கடலை போட்டுருந்த. வா அந்த பக்கம் வா, 2 பேரும் சேர்ந்து குதிக்கலாம்னு சொன்னேன். கமலஹாசன் கீதா மாதிரி. அதுக்கு பின்னாடி அண்ணையும் வந்தாரு. நான் குதிக்கிறதுக்கு வரலங்க, அவனை அங்கே அவங்ககிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு வந்தேன். அப்படி தான் வந்து அங்கே கடலை போட்டுட்டு பேசிக்கிட்டு நேராக இது போய்கிட்டு நானே கிடைக்கிற கேப்ல எல்லாம் கோல் அடிச்சிடுறாங்க. கிடைக்கிற கேப்ல நான் கோல் அடிப்பேன், நீ வேற எதுவும் அடிப்படா. ஆமா, டீ நல்லா இருக்கா சொல்லு. சூப்பரா இருக்குல்ல. இங்க வந்து கொடைக்கானல் வந்து நான் இந்த டீ கடை தான் முதல்ல பார்ப்பேன். முதல்ல பாக்குறதுனால இது செகண்ட் டைம் இந்த இடத்துக்கு வர்றேன். இடுக்கில எந்த மணி? ഇടുക്കിയിലെ രാവിലെ വെള്ളം തുറന്നു വിടാതെ சொல்லுங்க. മോഹൻലാലിനെ പിടിക്കാൻ സൈഡ് തളർന്നിട്ടുണ്ടെങ്കിൽ മോഹൻലാലിനെ പിടിക്കാൻ. ഒരു ഡാൻസ് പോടുறது ഡാൻസ് தேவையில்லை. മോഹൻലാലിനെ പിടിക്കാൻ സൈഡ് മൂന്നാമത്തെ ഹൈസ്കൂൾ ഞാനോട് മൂന്നാമത്തെ ഹൈസ്കൂൾ ഞാനെവിടെ ഉണ്ട്. മൂന്നാമത്തെ പലാപ്പള്ളി തിരുപ്പള്ളി പല
காய்ஸ் வெள்ளி போய் நீர்வீழ்ச்சியில் செமையா தண்ணி விழுதுங்க. காய்ஸ் நம்ம கும்போ பாருங்க நல்லா தூங்கி முழிச்சு வந்துருக்கு. நல்ல ஃபால்ஸில் தண்ணி விழுதுறா. நான் தண்ணி விழாதுன்னு நினச்சேன். எப்படி இருக்கு ஃபால்ஸு? பக்கத்துல போய் பார்த்தலாம். உள்ள போற அளவு இருக்கா? இதுல போலாம். ஓ அதுல போலாம். ஒரு சோளம் ஆர்டர் பண்ணு. சோளமா? செம. இப்போ பனி நல்லா தணுப்பு அதிகமாக ஆரம்பிச்சுட்டு ஒரே புகையா இருக்கு பாருங்கப்பா. புகையா இருக்கு. சூப்பரான செம்மையான மூமெண்ட் இது. சூடி சோளம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வா. ஓ மண்டையே எரியும். நெருப்புக்கு முன்னாடி. ஸோ கைஸ் குளிர் ஆரம்பிச்சிட்டு அதனால் ஸ்வெட்டர்லாம் போட்டாச்சு. உள்ளே கரெக்டாக கொடைக்கானல் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். எங்கேயுமே ரூம் நாங்கள் போடலை. நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேர் சொன்னாங்க நீங்கள் போங்க அங்கே போனிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு. போயிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவா அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அதனால் இங்கே எங்கேயாவது ரூம் பார்த்துட்டு அப்படியே போட்டுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏதாவது சம்பவம் இடையில நடந்தாலும் கண்டினியூ பண்ணுறேங்க. ஏன்னா நிறைய சம்பவம் நடக்கிற மாதிரி இருக்குது. டிராஃபிக்கு அதாவது டூரிஸ்ட்டே இல்லை, பட் ஆனால் டிராஃபிக் இருக்குது. ஏன்னா லோக்கல் ஆளுங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவங்க சுற்றி வர்றதே நிறையா இருக்குது. சில இடத்துல அவங்க அப்படியே ரோட்டில் நின்றுக்கிட்டு எரிச்சல் படுத்திக்கிட்டு ஹார்ன் அடிச்சுக்கிட்டு அப்படி சில சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இது பீக் ஹவர்ஸ் மாதிரி ஒரு 7 மணி ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம ரூம் பார்த்துட்டு போட்டுட்டு பாருங்க பின்னாடி யாருன்னு பாருங்க. லோக்கல் ஆள் தானே என்ன போகிறானுவா. ஒரு குட்டி காரை வச்சுக்கிறானுங்க. உனக்கு பிறகுன்னு எழுப்பு இருக்க மாதிரி அங்கங்கே உள்ள சுற்றி போகிறாங்க போங்க. ஸோ கைஸ் நான் வந்து ஹோட்டல் என்னது விஜயா காட்டேஜ். பட் காட்டேஜ் இப்போ சிட்டிக்குள்ளே எப்படி ப்ரோ காட்டேஜ்னு சொல்கிறீங்க? நம்ம நேம் அது வந்து காட்டேஜ். ஓ நேம் தான் வச்சுருக்காங்க. அதனால் காட்டேஜான்னு கேட்டுறாதீங்க. இல்லை அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. லாட்ஜ் டைப் தான். ஓகேவா? ஓ லாட்ஜ் டைப்பு. பட் காட்டேஜ் எல்லாம் பேர் வச்சுக்கிறாங்களா? என்ன தப்பு? ஏன்னா பேர் உங்கள் அப்பா விட்டு சொத்தா நாங்கள் வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. எப்படி ப்ரோ எப்படி நல்லா ரன் ஆகிட்டு? நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ சீசனா ஆஃப் சீசனா ப்ரோ? ஆஃப் சீசன் தான். ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் எங்களை மாதிரி ஆளுகளாம் வருவோம். ஆன் சீசனில் வந்து சீன் காட்டுற ஆளுங்க கிடையாது. கொடைக்கானல் வந்துச்சு. மணி இப்போ 7:15 ஆகுதுங்க. 7:15 7:30 இன்னும் இருக்கும். நமக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நட்புதாரர். அவர் வந்து சுரேஷ் அப்படின்னு வத்தலகுண்டை சேர்ந்தவர். அவர் ஒருத்தருடைய நம்பர் கொடுத்து ஒரு 2-3 ஹோட்டலில் காட்டினார். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஹோட்டல் நல்லா இல்லை. அதுக்கப்புறம் 3ஆவதாக 2 ஹோட்டலுக்கு பெட்டராக இருந்துச்சு. அதனால் இதில் போட்டிருக்கோம் ஹோட்டல் விஜயா காட்டேஜ் அப்படிங்கிற இடத்துல. நல்லா வைபான இடம். எனக்கு பின்னாடி நம்ம கௌதம புத்தர் இருக்கார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே பஜார். எனக்கு முன்னாடி அந்த பார்த்தீங்களா பஜார் இருக்குது. கீழே ரோடு, அதுக்கு மேலே எப்படியும் ஒரு செட்டப்பு. ஸோ அதில் உட்காந்து நான் வீடியோ இப்போ முடிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருந்து மேலே வரைக்கும் வந்திருப்போம். ஒரு சின்ன வீடியோ தான். இப்போது பஜாருக்கு போய் சாப்பிட்றதுக்கு வந்து அங்கே மெயின் ரோட்டுக்கு போகலான்னு வச்சுருக்கோங்க. கிரில் சிக்கன்லாம் பார்த்தோம். இப்போ இவ்வளோ சூட்டுக்கு இவ்வளோ கதப்புக்கு அதை ஒரு பிடிக்கணும். மத்தியானம் பிரியாணி சாப்பிட்ருக்கோம். இருந்தாலும் அந்த ஒரு கிரிலெல்லாம் சாப்பிடணுன்னு ஒரு ஆசை. அதனால் இப்போது கொடைக்கானலுடைய அந்த லேக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸுக்கு போய் நல்லா ஒரு பிடிக்க போகிறோங்க. நம்ம கும்பு வந்து வயிற்றை க்ளீன் பண்ண போயிருக்கான். மேலே நம்ம தலைவர் வந்து புகை விட்டுட்ருக்காரு. அவரும் வயிற்றை க்ளீன் ஆகிடும். நான் வயிறு அப்படியே கொஞ்சம் இருப்பாது இருக்கேன். பட் ஆனால் சாப்பிட்ருவேன். டைஜஸ்ட் ஆகிடுச்சு எல்லாமே. இதெல்லாம் சொல்லி உங்களை வெறுப்பேற்றுறேன் நல்லா தெரியுது. இருந்தாலும் பரவாயில்ல, வேறு நம்ம செய்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஹோட்டல் விஜயா காட்டேஜ் கூலிங் வந்து ரொம்ப ஒன்றும் இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 20 டிகிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில சரியா. பார்த்துட்டு வேணால் உங்களுக்கு கீழே கமெண்ட் போடுறேன். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க இடம் மட்டும் இல்லாமல் கிளாவரை வரைக்கும் போகலான்னு ஒரு பிளான். ஸோ காலையில் ஏர்லியராக கொஞ்சம் கிளம்பிடுவோம். ரொம்ப நேரம் இருக்க மாட்டோம். இப்போ சீக்கிரமாக போய் படுத்துட்டு காலையில் வந்து ஏர்லியராக கிளம்பி கிளாவரை அந்த கூக்கல் கிளாவரை மன்னவனூர் அது எல்லாம் அந்த பக்கம் எல்லாமே சுற்றி பார்க்கலான்னு ஒரு ஆசைங்க. ஸோ எல்லாத்தையுமே காலையிலேருந்தே சுற்றி பார்த்தா தான் நம்ம நைட்டுக்குள்ளே ஒரே நாளில் கொடைக்கானலில் முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிளானு. ஸோ அந்த பிளானை நம்ம வந்து முடிச்சிருவோம். ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் முக்கியம் இருந்தால் மன்னிச்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். சரியா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் டிங் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.